வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நான் வந்து என்ன லேப்டாப் வாங்குறதுன்னு தெரியலண்ணே. ஒரு கான்ஃபிகரேஷன் அவங்களே சூஸ் பண்ணிடுறாங்க. சூஸ் பண்ணிட்டு அது அவங்களால கான்ஃபிடென்ட்டாக அந்த லேப்டாப் வந்து பை பண்ண முடியல. காரணம் என்ன? சரியான எனக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்து வாங்க தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 70Kக்குள்ள நான் ஒரு லேப்டாப் வந்து ஒரு ஒரு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். என்னன்னா, உங்களால ஒரு லேப்டாப்பை 100% வந்து வாங்கிட முடியும். அது உங்களுக்கான லேப்டாப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பிராண்டை நான் சூஸ் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வாரண்டிலாம் கிளைம் பண்ணோம் அப்படின்னா அதோட சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கிளியரா எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப அது கவனமா இருக்கணும். நீங்க ஒரு 70Kக்குள்ள ஒரு கேமிங் லேப்டாப்பு, ஒரு 3D மாடலிங்கு, ப்ரோக்ராமிங்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெவி டாஸ்க் பண்ற மாதிரி ஒரு லேப்டாப் வந்து நான் சூஸ் பண்றேன். ஒரு 70Kக்குள்ள பட்ஜெட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னோட பட்ஜெட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். 70K எனக்கு இதாண்டா பட்ஜெட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? பிராண்டை சூஸ் பண்ணணும். இப்போ நான் சூஸ் பண்ண போகிற பிராண்ட் வந்து நான் 2 பிராண்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஏசர், இன்னொன்று ஆசூஸ். ஓகேவா? இப்போ இதில் நான் ஏசரில் செலக்ட் பண்ணக்கூடிய மாடல் நிறையா இருக்குது. ஏசர் நைட்ரோ, ஏசர் ஏஎல்ஜி, ஏசரில் பிரிடேட்டர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ என் பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு வர்றது ஏசர் நைட்ரோ 5. இதுல ஒரு மாடல் இருக்கு, V15 அப்படின்ற மாடல். நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ ஆசூஸ் டஃப் நான் எடுக்கிறேன். ஆசூஸ் டஃப் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா A15 அப்படின்ற மாடலை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் மெயினாக பண்றதுக்கான ஒரே ரீசன் தான் நம்ம பசங்களுக்காக நான் ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணேன். என்னன்னா, ஆசூஸ் A15ல ஒரு ஃபிளிகரிங் இஷ்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்துருச்சு. அதுக்கான சொல்யூஷன் வீடியோ கூட இது. கவனமா பாருங்க, ஆசூஸ் A15 வச்சிருக்கவங்க கூட. ஓகேவா? அப்போ நான் இந்த 2 மாடலையும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து ப்ராசஸர் அப்படின்றது ஒரு லேப்டாப்புக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ Ryzen 7ல நான் ஒரு ப்ராசஸர் வந்து காமனாகவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து அசூஸாக இருக்கட்டும், ஏசராக இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் காமனாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். Ryzen 7 பக்கத்தில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏசர் நைட்ரோ 5 பொறுத்த அளவு Ryzen 7 7735 அப்படின்ற நம்பர் இருக்கு. அப்போ இதை நான் முக்கியமாக கவனிக்கணும். இதில் என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத கவனிக்கணும். அப்போ அதில் 8 கோர் இருக்கு, 16 த்ரெட் இருக்கு. அது மட்டும் பார்த்தா போதுமா? அப்படியே பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா HESன்னு கொடுத்துருக்கு. இந்த HES அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? H அப்படின்றது ஹை பர்ஃபார்மன்ஸ், எஸ் அப்படின்றது ஸ்லிம். இந்த லேப்டாப் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்பவும் பெட்டராகவும் இருக்கும், அதே டைம்ல ஸ்லிம்மாகவும் இருக்கும். அப்போ ஸ்லிம்மாக இருக்கிறப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4-5 இடத்துக்கு என்னால் ஈஸியாக அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அப்படியே இந்த சைடு ஆசூஸ் ஸ்டஃப்புக்கு வாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதே Ryzen 7 தான், 7435 HES அப்படின்னு இருக்கு. அப்போ இதில் எவ்வளோ கோர் இருக்கு? 8 கோர் இருக்கு, 16 த்ரெட் இருக்கு. இது ரொம்ப நீங்கள் கவனமாக பார்க்கணும். அடுத்து கிளாக் ஸ்பீடு அப்படின்றது பார்க்கணும். என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸரை சுற்றி ஒரு வேலைகளை வந்து முடிச்சுட்டு வெளில வந்துடணும். அப்போ அதோட கிளாக் ஸ்பீடு அப்படின்றது ஏசர் நைட்ரோ 5 அதில் 4.75 GHz வரைக்கும் இருக்கு. ஆசூஸ் டஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.5 GHz இருக்கு. அப்போ இதில் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசர் நைட்ரோ 5ல தான் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு ஹெவி லோட் நம்ம கொடுக்கும்போது நமக்கு பெட்டர் FPSலாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா 4.75 GHz உள்ளதை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ராசஸர் போர்ஷனை வந்து கொஞ்சம் இருக்கு, நான் அதை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதை நம்ம ஒதுக்கி வச்சுக்குவோம். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ரேம் பார்ப்போம். இந்த லேப்பை பொறுத்தளவு ரேம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா DDR5 16 GB போத் ஆர் ஈக்குவல். ஆனால் இதில் அப்கிரேடபிள் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நான் வந்து நான் லேப்டாப் வாங்கிட்டேன், எனக்கு ஃபியூச்சரில் எனக்கு ரேம் தேவைப்படுது, நான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கேன் அப்படின்னா இதில் நீங்கள் 32 GB வரைக்கும் அப்கிரேடபிள் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படியே வாங்க, இதோட டிஸ்பிளே. ஏன்னா ஒரு கேமிங் லேப்டாப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளே அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படின்றப்ப ஏசர் நைட்ரோ 5ல உங்களுக்கு IPS ஃபுல் HD 15.6 கொடுத்துருக்காங்க. ஆசூஸ் டஃப்ல உங்களுக்கு அதே 15.6 ஃபுல் HD மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருது. இதுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஏசரை பொறுத்தளவு IPS ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆசூஸ் டஃப்பை பொறுத்தளவு ஃபுல் HD மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கலர் கடிங் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஒரு பார்க்குற வியூவா இருக்கட்டும், IPS ஃபுல் HDல வந்து பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க. இப்போதான் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி வரோம், கிராஃபிக்ஸ் அப்படின்றது. இதுல வந்து RTX 3050 கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல DDR6 6GB ரேம் கொடுத்துருக்காங்க ஏசர் நைட்ரோ 5ல. ஆசூஸ் ஸ்டஃப்ல இதே RTX 3050 கிராஃபிக்ஸ் தான். என்னன்னா 4GB உங்களுக்கு
இங்கே 6 GB கொடுத்துருக்காங்க, இங்கே 4 GB கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பயங்கரமாக டிஃப்ரெண்ட் ஆகும். 2 GB தானே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிடக்கூடாது. டோட்டலாக அது டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தேன். அப்போ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, நாளைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. சரியான ப்ரைஸ் வந்து நம்மளால சொல்ல முடியாது. நான் வந்து இன்னைக்கு ஆன்லைனில் நான் பார்த்தது எவ்வளோ இருக்கோ அதை நான் சொல்லிடுறேன். Acer Nitro 5 V15 அதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 69,990 ஒன்லி. அதுவே நம்ம Asus TUF A15 லேப்டாப் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 66,990 ஒன்லி. இதுதான் ஒரு லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து வாங்கணும் அப்படின்றது எப்படின்றது இதுதான், வேற எதுவும் கிடையாது. மெயின் வந்து நம்ம ப்ராசஸரில் தான் ரொம்ப கவனம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. ஓகேவா? சரி, ரைட்டு. இந்த Asus TUFல இந்த ஃபிளிகரிங் இஷ்யூ அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்கான பதில் என்ன அப்படின்றது. இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணோம். நிறைய ரிசர்ச்னா நீங்கள் நினைக்கிற அப்படி கிடையாது. நிறைய பேர்கிட்ட கால் பண்ணோம். ஏகப்பட்ட பேர்கிட்ட இதுக்காண்டி சரி இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட கால் பண்ணப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து இல்லை விண்டோஸ் 11 வந்து பிரச்சனை இருக்குது, அதனால ஃபிளிக்கரிங் ஆகுது. ஒரு சில பேர் வந்து ரேம் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, ஒரு சில பேர் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, டிஸ்பிளே கேபிள் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, கிராஃபிக்ஸ் இஷ்யூவாக இருக்குது, ஏன் ஒருத்தர் ஹார்ட் டிஸ்க் கூட இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளால சரியாக கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருடல் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இதை ஆரம்பிச்சது நான் தான், பசங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கான கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கணுமே சொல்லிட்டு இந்த லேப்டாப்போட கம்பேரிசன் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்தேன். Acer Nitro 5ஓட கம்பேரிசனும் Asus TUFோடதும். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து பிடிப்பட்டுச்சு. இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு, ஏன்னா நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி தான் ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். பார்த்தோன்னே சரி இதா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இதில் என்ன இருக்குன்றது ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஃபுல்லாகவே. அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த Acer Nitro 5ல Ryzen 7 7735HS அப்படின்ற இந்த ப்ராசஸரில் இன்டகிரேட்டடாகவே உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இருக்குது. அதாவது ப்ராசஸர்லேயே உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் என்ன கிராஃபிக்ஸ் அப்படின்னா Radeon 680M அப்படின்ற கிராஃபிக்ஸ். அப்போ இந்த கிராஃபிக்ஸ் வைக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லைட்டாக ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணும் போது, அதாவது MS ஆஃபீஸோ இல்லை ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், கூகுள் குரோமில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ப்ராசஸரில் இருக்கிற இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் Radeon 680M அப்படின்ற கிராஃபிக்ஸ் இந்த ஒர்க்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த 3050 கிராஃபிக்ஸ் வந்து இந்த இடத்துல வேலை செய்யாது, ஆஃபில் தான் இருப்பான், அவனுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. அந்த மாதிரி ஆகுறப்ப இங்கே பேட்டரி லைஃப் அப்படின்றது பெட்டராக இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது இருக்காது. இப்போ அப்படியே அங்கே வாங்க, Asus A15 அந்த லேப்டாப்பில் 7435HS Ryzen 7 இந்த ப்ராசஸரில் என்னன்னா இன்டகிரேட்டடாக உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இருக்காது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே RTX 3050 கிராஃபிக்ஸ் தான் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. அப்போ அந்த மாதிரி ஒர்க் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது கூட அங்கே 3050 கிராஃபிக்ஸோட ஹெல்ப் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அங்கே வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சின்ன டாஸ்க் செஞ்சாலும் சரி, ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு எக்ஸல் வேர்ட் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு வீடியோ நம்ம ப்ளே பண்ணி நம்ம பார்க்கும் போதாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3050 கிராஃபிக்ஸை வந்து அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ப்ராசஸரில் இன்டகிரேட்டட் கிடையவே கிடையாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பேட்ரி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்காது, சீக்கிரம் ட்ரைன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபிளிகரிங் இஷ்யூ அப்படின்றது இந்த ரீசனுக்காக தான் வருது. ஒரு செகண்டில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணும் போது எனக்கு 3050 கிராஃபிக்ஸ்லேருந்து தான் வருதுங்க. அப்படிங்கும்போது எனக்கு அந்த லைட்டாக அந்த ஃபிளிகரிங் இஷ்யூ அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது இந்த ரெண்டு லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது இங்கே Asus TUF A15ல இருக்கும். இது வந்து ஒரு காமன் கம்ப்ளைண்டாகவே வந்துருச்சு இந்த Asus A15ல. இந்த Asus A15 எத்தனை பேர் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் 100 பேர் வச்சுருந்தாலும் சரி, 1000 பேர் வச்சுருந்தாலும் சரி, லட்சக்கணக்கு பேர் வச்சுருந்தாலும் சரி, இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து காமனாக எல்லாத்துக்குமே இருக்கும், இந்த ஃபிளிகரிங் இஷ்யூ அப்படின்றது. அப்போ இதுக்காண்டி வந்து நான் பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்கில் இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இல்லாமல். அதனால் நீங்கள் வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது வாங்கினவங்க எல்லாத்துக்குமே இப்படி தான் ஆகும். எப்போ பயப்பட தேவையில்லை. இதனால ஃபியூச்சரில் வந்து நமக்கு மேஜர் இஷ்யூ எதுவும் வருமா அப்படின்னு கேட்டால் மேஜர் இஷ்யூ அப்படின்றது வராது, எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணும், 3050 கிராஃபிக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம கேமிங் ப்ளே பண்ணும் போதெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கலாம், FPS கிடைக்கிறதுக்காக செஞ்சுருக்கலாம்.
அப்போ இது வந்து நம்ம ஒரு பெரிய டிராபேக் அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் வந்து இது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த வீடியோ பண்ணதுக்கான ரீசன் ஒன்றே ஒன்று தான். ஏன்னா இந்த ஃபிளிக்கரிங் இஷ்யூ இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃபிளிக்கரிங் இஷ்யூ அப்படின்றதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக கொடுத்துட்டேன். ஒரு லேப்டாப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கும்போது மெயினாக ப்ராசஸரை சூஸ் பண்ணி எடுங்க. அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி இந்த லேப்டாப் வாங்கலாமா, அந்த லேப்டாப் வாங்கலாமா, அது ஒரு கேட்குறீங்க. எப்படின்னா அது ஒரு பெரிய கான்ஃபிகரேஷனாக போயிட்டு இருக்கு. நான் அது வாங்கலாம் இது வாங்கலான்றப்ப அது பெரிய கான்ஃபிகரேஷன். சம்டைம் நான் ஒர்க்குக்கு போயிடுறப்ப அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல. அதுக்கு வேறு நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க, என்னடா இவன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்றது. ஒரு ஷாப்புக்குள்ளே போங்க, போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் வந்து சர்வீஸ் பர்சன்றதுனால இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த ஃபிளிக்கரிங் இஷ்யூவை நல்லா கண்டுபிடிச்சி சொல்ல முடிஞ்சிச்சு இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை கேளுங்க. உங்கள்கிட்ட லேப்டாப் சர்வீஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்வீஸை பற்றி என்கிட்ட கேளுங்க. நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இல்லை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட எடுத்துகிட்டு வாங்க, நான் சர்வீஸ் பண்ணி தரேன். அதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது. ஒரு புது லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 4 இடம் அலைஞ்சி அங்கே உள்ள கான்ஃபிகரேஷன்லாம் எழுதி வச்சு இதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது ஒரு ஓவராலாக இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு லேப்டாப் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணுறப்போ தான் நமக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸு, நல்ல லைஃபு இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் வந்து ஏசர் நைட்ரோ 5 V15 ஆசூஸ் டஃப் A15 லேப்டாப் இந்த 2 லேப்டாப்பையும் வந்து கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 லேப்டாப்பில் நீங்கள் என்ன லேப்டாப் வந்து வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.